ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம சிஓஏ ஆன்லைன் கிளாஸுக்கான டெமோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்கிறோம். ஜஸ்ட் வந்து லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ வரக்கூடிய 20ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தான் வந்து டெமோ கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு, சரிங்களா? உங்களுக்கு வந்து டீச்மெண்ட்ல தான் கிளாஸ் இருக்கும். கூகுள் மீட்ல வந்து மேக்ஸிமம் வந்து ஜாயினிங் கம்மியாக இருக்கிறதால நம்ம டீச்மெண்ட்ல போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்க. நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறது 23ஆம் தேதி. இதுவே வந்து கடைசி பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலாக தான் நம்ம வந்து டெமோ கிளாஸ்ல பார்க்க போறோம். எக்ஸாம் எப்படி நடக்கும் அதை பத்தி டீட்டெயில்ஸ், சிலபஸ், மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 1 hour கிளாஸ் இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் பேசி முடிக்கிறது 1 hourக்குள்ள முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு கிளம்பிக்கலாம். ஓகே, நீங்க எப்படி அட்டன் பண்ணணும், டீச்மெண்ட் ஆப் நீங்க எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. இது தெரிஞ்சாதான் உங்களால வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க பிளே ஸ்டோருக்குள்ள வந்து சர்ச் பண்ற பிளேஸ்ல டீச்மெண்ட்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்திருக்கு பாருங்க, டீச்மெண்ட் கனெக்டட் கிளாஸ் ரூம்னு இருக்கா. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஓப்பன் சொல்லி தான் கேட்கும். நான் ஓப்பன் கொடுக்குறேன். இதை நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், நான் லிங்க் கொடுத்தா நீங்க எப்படி உள்ள வரணும், அதே போல நான் வந்து கிளாஸ் ரூம் ஐடி கொடுத்தா நீங்க எப்படி உள்ள வரணும், இது எல்லாமே சொல்ல போறேன். அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். நீங்க கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். கண்டிப்பா மொபைல் நம்பர் உங்களோட தான் கொடுத்துக்கோங்க. யார் கிளாஸ் அட்டன் பண்றீங்களோ அவங்களோடது கொடுத்து அடுத்து கெட் ஓடிபின்னு இருக்கா, இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். வேற மொபைலா இருந்தா நீங்க எடுத்து அப்படியே என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மொபைல கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கல அப்படின்னா அந்த ஓடிபியை நீங்க கொடுத்து அடுத்து மூவ் ஆகணும். நான் ஏற்கனவே என்னோட நம்பர்ல வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன் மொபைல்ல. அப்போ நான் இதை கொடுக்கல, நான் வேற நம்பர் கொடுத்து உள்ள வரேன். ஓகே, நீங்க நம்பர் கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓடிபி கேட்கும். ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா உள்ள மூவ் ஆகி வந்துடும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட நேமுங்க, யார் வந்து கிளாஸ் அட்டன் பண்றீங்களோ அவங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. வேற எதுவும் மாத்தி கொடுக்காதீங்க. நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் எனக்கு இந்த பேர் தான் காட்டும். இதை வச்சுதான் நான் அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கீழே ஐஎம் ஏ டீச்சர், ஐஎம் ஏ ஸ்டூடெண்ட், இதுல நீங்க ஸ்டூடெண்ட் மட்டும் தான் கொடுக்கணும். சரிங்களா? நான் ஒரு வேளை டீச்சர் கொடுத்து பாக்குறேனே அப்படின்னா டீச்சர் கொடுத்தீங்கன்னா டீச்சருக்கான அந்த மெனுஸ் வேற மாதிரி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெனுஸ் வேற மாதிரி இருக்கும். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் டச் பண்ணிட்டு கண்டினியூ ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கிளாஸ் ரூம் ஐடின்னு வருதா, நீங்க ஆரம்பத்துல எந்த ஐடியும் கொடுக்க தேவையில்லை. நான் ஐடி கொடுத்தாதான் நீங்க உள்ள வர மாதிரி இருக்கும். நீங்க ஸ்கிப் ஃபார் நவ் அப்படிங்கிறத கொடுத்து உள்ள வந்துருங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சென்ட் நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டா அலோவ் பண்ணிக்கோங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை. அவ்வளவுதாங்க. நீங்க வந்து இப்போ உள்ள வந்துட்டீங்க. இனிமே வந்து நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஓகே, எங்க வாட்ஸ்அப்ல பாருங்க, நான் என்னோட ஐடிக்கே வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன். இதே லிங்க் தான் நான் உங்களுக்கும் வந்து டெமோ கிளாஸ் கொடுக்க போறேன். நீங்க இந்த லிங்கை வச்சுக்கிட்டாலும் சரி, அதே போல டெமோ கிளாஸோட குரூப்ல நான் உங்களுக்கு இதே லிங்கை திரும்பவும் ஷேர் பண்றேன். இப்போ நீங்க வந்து கிளாஸ் ரூம் ஐடி இருக்கு இல்லையா, நீங்க டைரக்டா அந்த கிளாஸ் ரூம் ஐடியை உங்க ஆப் ஓபன் பண்ணும்போதே உங்களுக்கு கிளாஸ் ரூம் ஐடின்னு சொல்லி கேட்கும். அந்த இடத்துல இந்த நம்பர்ஸை என்டர் பண்ணி நீங்க ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா உள்ள வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்றது மூலமாவும் உங்களுக்கு டைரக்டா உள்ள வந்துடும். நான் இந்த லிங்கை இப்ப கிளிக் பண்ணியிருக்கேன், நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, என்ரோல்மெண்ட் ரெக்வஸ்ட் சென்ட்னு இருக்கா. இப்ப என்னோட மொபைலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்துடும். நான் அதை வந்து என்ரோல் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்க, இதுதான் வந்து கிளாஸ் ரூம் ஐடி. இதே என்டர் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிருங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல இன்பரசன் இந்த நேம்ல வச்சு பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல காட்டுதுங்களா கிரீன் கலர் டிக் மாதிரி. நான் இதை டச் பண்ண அப்படின்னா உங்களோட நேம் வந்து எனக்கு என்ரோல் ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த கிளாஸில் வந்துட்டு ஆட் ஆயிருவீங்க. அதே போல் நீங்கள் இந்த ஐடியை யூஸ் பண்ணி நாளைக்கு கிளாஸ் டைமுக்குள்ளே எல்லாரும் என்ரோல் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் இதே லிங்கை தான் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே வந்துட்டீங்கன்னா போதும் அந்த டைமுக்கு. சரிங்களா? இப்போ நான் முன்னாடியே கொடுக்குறேன், யார் யார் உள்ளே வரணுமோ நீங்கள் என்ரோல், நீங்கள் ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணி கொடுங்க. சரிங்களா? நான் வந்து பார்க்கும்போது என்ரோல் பண்ணிக்கிறேன். கிளாஸ் டைமுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல கிளாஸோட ஐடியும் கொடுத்துக்கலாம். ஐடி வந்து நமக்கு தெரியும் ஏற்கனவே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூசர் ஆல்ரெடி சென்ட் அப்படின்னு சொல்லி வருதுங்களா, எக்ஸிஸ்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி வரும் இஷ்யூ. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வர்றதுக்கு பாருங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே என்ரோல் இந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப வெளியே போயிட்டு உள்ள வந்து கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு வேலை ஜாயின் ஆகலைன்னா மறுபடியும் இந்த ஸ்டெப்பை வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஜாயின் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுதுங்களா, இப்போ அந்த ஜாயின் நவ் கொடுங்க. இப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்லி திஸ் டைம் மட்டும் கொடுத்துக்கோங்க. நீங்க ஜஸ்ட் வந்து என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க ஆரம்பத்திலேயே. நானும் இப்போ வந்து என்ரோல் பண்ணி உள்ள வந்துடுறேன். இப்போ நானும் லாகின் பண்ணி உள்ள வந்துட்டேன்.
ஓகேங்க. இப்ப நான் வந்து என்னோட மொபைல்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி வந்து என்னோட சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்க உள்ள வந்து ஜாயின் ஆயிட்டீங்க அப்டின்னா போதுமானதுங்க. சரிங்களா? இப்ப ஆரம்பத்துல மட்டும் நீங்க ஸ்டார்ட்டிங் பார்த்துக்கணும் கரெக்ட்டா. இது போல உள்ள வந்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ ஸ்டார்ட் பண்ணிறலாம். ஓகே. இப்படிதாங்க நீங்க வந்து டீச்மென்ட்க்குள்ள வரணும். நமக்கு டெமோ கிளாஸ் மட்டும் தான் டீச்மென்ட்ல. சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாஸ் கண்டக்ட் பண்றது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கூகுள் மீட் தான். அப்போ வந்து இந்த கிளாஸ் மட்டும் தான் இங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஜஸ்ட் வந்து இதுல தவறாம அட்டெண்ட் பண்ணிருங்க.